ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது த்ரெட் வச்ச பைப்பிங் எப்படி ஃபினிஷிங் நீட்டாக தைக்கலாம் அப்படின்னு தான். ஒவ்வொரு கிளாத்துக்கும் நாம் ஒவ்வொரு மெத்தேடில் வச்சோம்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். நாம் இப்போ பார்க்குறது ஒரு கிரேப் சில்க் சாரீ. இதே மாதிரி வெயிட்லெஸ்ஸும் இல்லை மால்குடி சாரியும் சிந்தட்டிக்காக இருந்ததுனாலும் சேலையில் வர்ற கிளாத்து கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். அதனால உள் சைடு த்ரெட் வச்சு தைக்கும் போதும் கிராஸ் கட்டிங்கில் துணி நல்லா நீட்டாக வராது தைக்கிறக்கும். கிளாத்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால் இந்த மெத்தேடில் தைச்சிக்கலாம். பைப்பிங் வைக்கிறதுக்கு புடவையில் என்ன கலர் இருக்கோ எடுப்பான கலர் வச்சுக்கலாம். ப்ளவுஸில் இருந்து நல்லா ஆப்போசிட் கலர் இருந்ததுன்னா தான் பைப்பிங் வச்சதுன்னா நல்லா எடுப்பாக தெரியும். அதுக்கு சிங்கிள் ரன்னர் மாற்றிக்கலாம். இன்னொரு மெத்தேடு வைக்கிறக்கும் இதே சிங்கிள் ரன்னர் தான் வேணும். இதுக்கு வயலட் கலர் வச்சதுன்னா நல்லா மேட்சாக இருக்கும். ப்ளவுஸ் பிங்க் கலரு, அதனால நல்லா எடுப்பாக தெரியும். கட்டி சின்ன தையல் வச்சு அடிச்சுக்கலாம். பைப்பிங் மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சிங்கிள் ரன்னர் மாற்றுறது. தைக்கிறதுக்கும் நல்லா வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா 2 விதமான மெத்தேடில் எப்படி பைப்பிங் வைக்கலாம்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸியாக தைக்கிற மாதிரி மெத்தேடு மாற்றிக்கலாம். ஜாயிண்ட் வர்ற இடத்துக்கு மட்டும் கிளாத்தை நல்லா 2ஆக பிரித்து விட்டுக்கலாம். அப்போ திக்னஸ் இல்லாமல் நீட்டாக வரும். நம்ம ஒரு விரலில் உள் சைடு தள்ளி விட்டோம்னாவே கயிறு உள் சைடு போயிடும். தைக்கிறதுக்கு நீட்டாக வரும். 1.5 இன்ச்சு கிளாத்து வெட்டி உள் சைடு இந்த த்ரெட் வச்சு அடித்த பின்னாடி 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கலாம். அப்போ த்ரெட்டு உள் சைடு இழுக்காமல் நீட்டாக இருக்கும். தைக்கும்போது கரெக்டாக வரும். 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு அல்லது 1/2 இன்ச்சுக்குள்ளே வெட்டிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணுறது 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த அளவுக்கு இருந்ததுனாவே போதும். இந்த ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி இதே வீடியோவில் இன்னொரு மெத்தேடில் எப்படி பைப்பிங் வைக்கலான்னு கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் வெட்ட வேண்டியதில் பைப்பிங் என்ன கலர் வேணுமோ அது மட்டும் வச்சதுன்னா போதும். லைனிங் கிளாத்தில் 1.5 இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்டி 2ஆக மடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இப்போ எடுத்து தைச்சி வச்சுக்கிற கிளாத்தையும் மேல் சைடு வச்சுக்கலாம். அந்த சைடு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சு ஊசி அடைக்கி தையல் அடிச்சுக்கலாம். ப்ளவுஸில் நாம் கழுத்துக்கு இதை வச்சு தைக்கும்போது சரியான அளவு வந்துடும். பைப்பிங் மட்டும் மேல் சைடு வந்துடும். எப்போவுமே கழுத்து பீஸ் வச்சு எப்படி அடித்து திருப்புமோ அதே மாதிரி வந்துடும். இந்த மாதிரி அடிக்கும்போதும் இந்த மாதிரி தைக்கிறதுனால சிந்தட்டிக்லேயும் கிளாத் இழுத்துட்டு போகாது. தைக்கிறதுக்கு நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தேடில் தைக்கிறது. இதே கொஞ்சம் கிளாத்து நல்லா கிரிப்பாக இருந்ததுன்னா அடுத்த மெத்தேடில் நாம் எப்படி தைக்கிறோமோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம். அதுவும் ஃபினிஷிங் இதை விட நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் உள் சைடு போகிற மாதிரி தைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். கிளாத்து நகர்ந்துக்கிட்டே போகும். நம்மளுக்கு தைக்கிறதுக்கு டென்ஷனாக இருக்கும். கிராஸ் கட்டிங்கு சுத்தமாகவே ஒத்து வராது. அதனால் புதுசாக தைச்சி பழகி பைப்பிங் முதல் தடவை வச்சு பழகுறவங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் நீட்டாக இருக்கும். இல்லை எல்லாருமே நானே இந்த மாதிரி தான் இந்த வெயிட்லெஸ் சாரிக்கெல்லாம் இப்படி தான் வச்சுக்குவேன். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து பீஸில் எந்த அளவுக்கு வச்சு தைப்போமோ அதே மாதிரி பீஸரெலாம் வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் நாம் தைக்கும்போது இது பழக்கத்துக்கு வந்துடும். அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பைப்பிங்கி உள் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அடித்து திருப்பும்போது அது மேல் சைடு வந்துடும். ப்ளவுஸில் ஏற்கனவே நம்ம தைச்சி வச்சுக்கிறதுனால தைக்கிறதுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். அதனாலேயே இது சுலபமாக இருக்கும். வளைவாக வர இடத்துக்கு மட்டும் ரொம்ப சுலோவாக தைச்சிக்கலாம். இந்த தையல் மட்டும் கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சிட்டோம்னா திருப்பி அடுத்த தையல் அடிக்கிறது வேகமாக தைச்சிக்கலாம். இதை திருப்பும்போது பைப்பிங் மட்டும் மேல் சைடு வந்துடும். பிசுரெலாம் உள் சைடு போயிடும். இதுலேயும் தையல் மேல் சைடு வரக்கூடாது அப்படின்னா ஒரு பெரிய தையல் அடித்த பின்னாடி நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா இதில் இருக்கிற தையல் எதுவுமே மேல் சைடு தெரியாது. எம்மிங் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மேல் சைடு தையல் அடிச்சிட்டோம்னாலும் தையல் வந்துடும். இதுதான் இதனுடைய மெத்தேடு. நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறது என்னென்ன மாதிரி வைக்கலாங்கன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free. தையல் அடித்த பின்னாடி பிசிறு உள் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளி சைடு தெரிஞ்சதுனாலும் பீஸ் மடித்து அடிக்கும்போது பிசிறுலாம் கொஞ்சம் வெளியே வந்துடும். அதனால் இந்த துணிக்கு உள் சைடு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வளைவான ஷேப்புக்கு மட்டும் கட் பண்ணி அப்படியே திருப்பி தையல் அடிச்சுக்கலாம். தையல் படாமல் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை கட் பண்ணி விட்டோம்னா தான் நல்லா திரும்பி வரும். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். பைப்பிங் மட்டும் நீட்டாக தெரியுது. 4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு தான் உள் சைடு துணி இருக்கும். அந்த துணியை ஒட்டின மாதிரியே தையல் வர மாதிரி அடிச்சுக்கலாம். மேல் சைடு வச்சும் நம்ம தையல் அடிச்சுக்கலாம், இல்லைனாலும் உள் சைடு திருப்பியும் தையல் அடிச்சுக்கலாம். ஆனால் மேல் சைடு கரெக்டாக 4 இன்ச் அளவுக்கு தையல் கரெக்டாக வரணும். அந்த தையல் நேர் வந்ததுன்னா தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். உள் சைடு 1 பாயிண்ட்டு கிளாத்து தள்ளுன மாதிரி கிராஸாக வந்ததுனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தையல் மட்டும் கரெக்டான அளவு வந்ததுன்னா தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். வளைவான ஷேப் வரும்போது நாம் கிளாத்தையும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ திரும்பி நல்லா வரும், சுருக்க வராது. இந்த மெத்தேடில் தைக்கிறதும் இவ்வளோ தான். அடுத்த மெத்தேடில் எப்படின்னா இதே மாதிரி தான் கிராஸ் பீஸில் ஒரே கிளாத்து நம்மளுக்கு என்ன கலர் பைப்பிங் வைக்கணுமோ அதுலேயே அடிச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே அட்டாச் பண்ணி அதுக்கு பின்னாடி மேல் சைடு ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு அடித்தோம்னா தையல் ஊசி அடைக்கு வந்துடும். கிளாத் எதுவும் வெளியே தெரியாது. அந்த மாதிரி தைக்கிறதுக்கு கிளாத்து கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி வளவளன்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் வேலை சுலபமாக இருக்கும், தைக்கிறதுக்கு நம்மளுக்கு பிரியமாக இருக்கும். இல்லைன்னா இது நகர்ந்துக்கிட்டே போச்சுன்னா வேலை செய்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஊசி அடைக்கு மட்டும்தான் தையல் வரும். ப்ளவுஸ் கிளாத்துக்கு சீலையில் என்ன ஆப்போசிட் கலர் நல்லா எடுப்பாக இருக்கோ அதில் பைப்பிங் வச்சுக்கலாம். இது சில்க் காட்டனில் ஏற்கனவே சிங்கிள் ரன்னர் போட்டும் உள் சைடு த்ரெட் வச்சு அடித்து வச்சுருக்கு. போன ப்ளவுஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கிளாத் தேவையில்லை. லைனிங் கிளாத்து மேலே வச்சு அடிச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது கட்டு கட்டி எடுத்துக்கலாம். இதுலேயும் 4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு த்ரெட்டு உள் சைடு வச்சு கிளாத்து கட் பண்ணி வச்சுருக்கு. இதை அப்படியே கரெக்டாக வச்சு அடிச்சுக்கலாம். கீழ் சைடு ப்ளவுஸ் கிளாத்தை மட்டும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கலாம். ஏன்னா த்ரெட்டு வர்றதுனால சிங்கிள் ரன்னருங்கனால கீழ் சைடு இருக்கிறது கொஞ்சம் கிராஸாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக வர மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வளைவாக வரும்போதும் மெதுவாக தான் தைக்கணும். வீடியோவில் வேகமாக போகிற மாதிரி தான் காமிச்சிருக்கும். ஆனால் தைக்கும்போது இவ்வளோ ஸ்பீடாக தைச்சோம்னா கிளாத்து நகர்ந்து போயிடும். இந்த தையல் கரெக்டாக தைச்சிட்டோம்னாவே அடுத்த தையல் அடிக்கும்போது வேகமாக தைச்சிக்கலாம். இப்போ கரெக்டாக வளைய ஷேப்புக்கு வந்துருச்சு. தையல் அடித்து எடுத்த பின்னாடி அடுத்து ப்ளவுஸ் கிளாத் வச்சுக்கலாம்.
உள் சைடு வெளி சைடு இருந்ததுனாலும் மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு கிளாத்து வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் வச்சு ரெடி பண்ணி வச்சதை உள் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். இதை அடித்து திருப்பும் போது பைப்பிங் மட்டும் மேல் சைடு வந்துடும், பிசுரெல்லாம் உள் சைடு போயிடும். கீழ் சைடு இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தையும் இழுத்து பிடிச்சிக்கலாம். லூஸாக விடக்கூடாது, சுருக்கு அடித்து வந்துடும். எண்டில் முடியும் போதும் கிளாத்து பத்தாமல் வந்துடும். சிங்கிள் ரன்னர் போட்டோம்னாவே ஒரு சைடு தள்ளுற மாதிரி தான் வரும், கரெக்டாக நேர் தையல் போகாது. இந்த மாதிரி தைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சிந்தட்டிக்கு மால்குடி கிளாத்தெல்லாம் ஒத்து வராது. நம்ம இழுத்தோம்னாலும் கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா ஒரு சைடாகவே இழுத்துட்டு போகும். அதனால தான் ப்ளவுஸோடு அட்டாச் பண்ண பின்னாடி நாம் அடித்து திருப்பிக்கிறோம். வேலை சுலபமாக முடியும், கிளாத்து நகர்ந்து போகாமல் ஈஸியாக தைக்க முடியும். இவ்வளோ தான் இதுக்கு உண்டான வித்தியாசம். இப்போ கட்டி எடுத்துக்கலாம். பைப்பிங் மட்டும் மேல் சைடு வந்துருச்சு, பிசுரெலாம் உள் சைடு போயிடுச்சு. உள் சைடு அதுக்கு எப்படி கட் பண்ணி விட்டோமோ அதே மாதிரி வளைவான ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடுக்கும் இதே மாதிரி தான் தைக்கணும். இந்த மாதிரி நகத்தில் கீறி விட்டுக்கலாம், நல்லா திரும்பி வந்துடும். அதை அப்படியே திருப்பிக்கலாம். ப்ளவுஸில் மேல் சைடு வச்சுக்கலாம். கட்டி சின்ன தையல் வச்சுக்கலாம். பைப்பிங் மேலே தையல் ஏறாமையே ஊசி அடைக்கு தையல் அடிச்சுக்கலாம். பின்னாடி கை கொடுத்து அடிச்சிட்டோம்னா அப்படியே இழுத்துக்கலாம் மெதுவாக. ஃபினிஷிங் நீட்டாக வரும், சுருக்கம் எதுவும் வராது. சைடு பீஸுக்கு பைப்பிங் வைக்கிறது முடிஞ்சது. சுற்றி தையல் அடிச்சுக்கலாம். இவ்வளோதான் இதனுடைய வேலை. ஃப்ரண்ட் சைடு இதே மாதிரி தான் ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். அடுத்து ஸ்லீவுக்கும் ஆப்போசிட் வர மாதிரி வச்சுக்கலாம். கவர் தட்டு வர பக்கம் கட் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் மாறாது. இதுக்கும் 1/4 இன்ச் 1 பாயிண்ட் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கு. அதே அளவுக்கு தையல் அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். இந்த பைப்பிங் வீடியோ இதோட முடிவடையுது. ஸ்லீவுக்கு தையல் அடித்தோம்னாவே முடிஞ்சிடும். அடுத்து சுற்றியும் தையல் அடித்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் 2 விதமாக பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் போய் சேரும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.